மிஸ்டர் டாக்டர் வெங்கடேஷ். வாழ்க்கையில் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சின்னவா நம்ம शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधिं राघवं वन्दे यमार करुणाकरं रजनीकान्त गात्रस्य रजनीचर वैरिणः रजोहीनस्य पादाब्ज रजः कणः प्रपातुमा. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த அக்ஷய திருதியை வாழ்த்துகள். இந்த அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருதியை. கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருதியை. பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருதியை. அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருதியை. மகாபாரதத்தை வியாசர் இயற்ற தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை. தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. கிருஷ்ணன் குச்சேரனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருதியை. இது போல அக்ஷய திருதியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அத்தோட இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு. சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால் குறையாதுன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம், சனாதன தர்மம், பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியில அதுவும் அந்த பெயர் சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர். இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது. சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயகா யதாவை சங்கல்பயதி அத மனஸ்யதி அத வாசமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி தானிகவா